அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கல்வி தொலைக்காட்சி வந்து எந்தெந்த ப்ரைவேட் ஆப்ரேட்டர், அதாவது சன் டைரக்ட், வீடியோகான், அதிலெல்லாம் என்னென்ன நம்பரில் ஒளிபரப்பாகுது அப்படின்றத ஒரு அரசாணை வந்து அரசு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நமக்கு தெரியும், நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சரும் சரி, பள்ளி கல்வித்துறையும் வந்து ஒரு அரசாணை ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பப்ளிக் எக்ஸாம்னு ஒன்று நடந்தால், அதாவது 10, 11, 12ஆம் வகுப்புக்கு பப்ளிக் எக்ஸாம்னு ஒன்று நடந்தால் அதில் கேட்கக்கூடிய வினாக்கள் எல்லாமே இந்த கல்வி தொலைக்காட்சியில் என்ன நடத்துகிறாங்களோ அதில் வந்து கேட்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. ஸோ அதனால் இந்த கல்வி தொலைக்காட்சியை மாணவர்கள் மத்தியில் எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக ஒரு சர்க்குலர் வந்து வெளியிட்டிருக்காங்க கவர்மெண்ட்டில். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், கல்வி தொலைக்காட்சி மாணவர்களுக்கு இணையதளம் மூலம் பாடங்களை வீடியோ வழியில் பதிவு செய்து இணையதளம் மூலமாக கல்வி தொலைக்காட்சி மற்றும் இதர தொலைக்காட்சிகளும் பாடங்கள் ஒளிபரப்பு செய்தல் சார்பு அப்படின்னு போட்டு பொருள் கொடுத்துட்டு அதில் வந்து யாருக்கெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இதில் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என்னென்ன நடத்துகிறோம், யூடியூப்பில் எத்தனை வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க, எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, என்னென்ன கேபிள் ஆப்ரேட்டரில், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2வது பாயிண்ட் பாருங்கள், கல்வி தொலைக்காட்சி மற்றும் தனியார் தொலைக்காட்சிகளான ஏர்டெல் டிடிஹெச்சில் வந்து சேனல் நம்பர் 821 தெரியுதா, சன் டிடிஹெச்சில் வந்து சேனல் நம்பர் 33லையும், டாடா ஸ்கை டிடிஹெச்சில் வந்து சேனல் நம்பர் 1554லையும், வீடியோகான் டிடிஹெச்சில் வந்து பார்த்திங்கன்னா சேனல் நம்பர் 597லையும், மெகா 24, மெகா டிவியில் 24ம், சிஎஸ்பியில் பார்த்தீங்கன்னா சேனல் நம்பர் 98, மக்கள் டிவி, மதிய டிவி இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. அதேமாதிரி கல்வி தொலைக்காட்சி மற்றும் அரசு கேபிள் டாக் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா சேனல் நம்பர் 200லையும், டிசிசிஎல்ல சேனல் நம்பர் 200 கொடுத்துருக்காங்க. விகே டிஜிட்டல் பாலிமரில் பார்த்தீங்கன்னா சேனல் நம்பர் 55, அக்ஷயா வந்து பார்த்தீங்கன்னா சேனல் நம்பர் 17 அண்ட் டிஷ் டிவியில் சேனல் நம்பர் 597ல் இதெல்லாம் ஒளிபரப்புறாங்க அப்படின்றத சர்க்குலர் மூலமாக எல்லாருக்கும் தெரிவிக்கணும். பார்த்தீங்கன்னா கல்வி தொலைக்காட்சி அன்றாடம் பார்க்க தவறியவர்கள் வசதிக்காக யூடியூப் சேனலில் கல்வி அஃபிஷியல் செய்யப்பட்ட பாடங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது தெரியப்படுத்துதல். வாராந்திர ஒளிப்பதிவு அட்டவணை இந்த பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வெளியிடப்பட்டுள்ள தகவல்களை தெளிவுபடுத்தல் அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்குலர் வெளியிட்டிருக்காங்க. இது எதுக்கு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, இது மாணவர்களுக்கு எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும். ஸோ மாணவர்கள் இந்த சேனலை இது வரைக்கும் பார்க்காதவங்களும் பார்க்கணும். ஏன்னா இது வந்து கொரோனாவுக்கு அப்புறம் வந்து பள்ளிகள் திறந்தாலும் இதில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் பப்ளிக் எக்ஸாமில் கேட்போம்ருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.